கண்ணன் கீதையில சொல்லச்சே சம அஸ்ம காஷ்ட லோஷ்ட. அஸ்மம் காஷ்டம் லோஷ்டம், மண்ணாங்கட்டி கல் மரம் இதெல்லாம் வாசலார நம்ம நடந்துன்னு போகிறச்சே காலில் படுமோ இல்லையோ, அதே பக்கத்தில் ஒரு வைரக்கல்லாட்டம் வேண்டாம், ஒரு முத்துச்சிப்பி வெள்ளியாட்டம் பளபளத்தா கூட போகும். நெதம் வெள்ளி வேண்டாம், நெதம் வைரம் வேண்டாம், ஒரு கண்ணாடி கல் கிடந்தா கூட ஒருவேளை வைரமாக இருக்குமோ அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அது என்ன, அதுவும் கல் தானே. இப்போ இந்த கல்லை காலால் எட்டி உதைச்சின்னு போனியே, அப்போ வைரக்கல்லும் கல் தானே, அந்த கல்லையும் உதைக்க மாட்டானா மாட்டோம். ஆனால் கண்ணன் சொல்றது பகவானை தவிர ஆத்மாவை தவிர மற்ற அத்தனையும் அஸ்மம் காஷ்டம் லோஷ்டத்தை போல எடுத்துக்க பழகிக்கணுங்கிறார். வேதாந்த தேசிகன் பழகியிருந்தார். அவரிடத்துல இருந்த அரிசி எல்லாத்தையும் தங்க அரிசி எல்லாம் தூக்கி போட்டு விடுறார். அந்த அளவுக்கு வைராகியம் இருக்கிறவர். அதே போலத்தான் சுவாமி கூரத்தாழ்வான் கூரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளுகிறார். ராமானுஜர் திருவடிகளை பற்றுவோம். இங்கே தான் சுவாமி ஆசிரம ஸ்வீகாரெல்லாம் பண்ணிட்டு எழுந்துருள் இருக்கிறார். அவரை பற்றுவோங்கிறதுக்காக வேகமாக வருகிறார். அவருக்கு எத்தனை பிரதிபத்தி உண்டோ, எத்தனை பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் உண்டோ, அதை விட பல்மடங்கு கொண்டவள் தான் அவருடைய தர்மபத்தினியால் ஆண்டாள். ஆனால் அவளுக்கு தன் கணவனிடத்தில் ஆசை. அவரோ பெரிய பணக்காரராக இருந்திருக்கார். அதனால் மொத்த சொத்தையும் விட்டுட்டார். ராமானுஜர் திருவடிகளை சரணன்னு போகிறோம். இனிமேல் நமக்கு சொத்துன்னு சொன்னால் தங்கம்னால் ராமானுஜர் திருவடி தான், மற்ற சொத்தத்தனையும் புல்லுக்கு சமம் என்று சொல்லி விட்டுட்டார். ரெண்டு பேரும் கணவனும் மனைவா அப்படி காட்டு மார்க்கத்தில் வந்துட்டு இருக்கா. காஞ்சிபுரத்துக்கு வரணும், இன்னும் தொலை தூரம் இல்லை. ஆனால் வழியில் ராத்திரி வேளை இருட்டி போச்சு. போகிற சமயம் அப்போ தர்மபத்தினி பயப்படுகிறாள். நாம் வேணால் தங்கிவிட்டு கார்த்தால விடிவோரே எழுந்து போகலாமான்னால், ஏன் வழியில் ஏதோ பயப்படுறேன்னா மடியில் கனம் இருக்கா? மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயப்பட போகிறாய். என்ன கொண்டு வந்தாய்ன்னு கேட்டாள். ஒன்றுலே, நீங்கள் நித்தியப்படி அமுது செய்வதற்கு சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு தங்க வட்டில், அதை மட்டும் எடுத்துன்னு வந்தேன்னார். கையால் வாங்கி இத்தனை சொத்தை திறந்தவாளுக்கு இந்த தங்க வட்டில் ஒரு பேச்சாப்போ அதையும் தூக்கி காட்டிலேயே வீசினார். ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு வந்தார். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. ராமானுஜர் இருந்தது பெருமான் அச்சுதனுடைய திருவடி தாமர்களை தவிர மத்தனையும் புல்லுக்கு சமம். கூரத்தாழ்வான் இருந்தது அந்த ராமானுஜருடைய திருவடிகளை தவிர மத்தனையும் புல்லுக்கு சமம். அப்படிதான் அவர் அந்த சுவாமி தன் காலத்தில் வாழ்ந்திருக்கார். பெரும் பணக்காரர், பெரிய கல்வியாளர், நிறையா படிச்சிருக்கார், அழகாக இருக்கார், நன்னா பெரிய ராஜகுலத்தில் பிறந்திருக்கார். இத்தனை இருந்திருந்தாலும் முக்குறும்பு அறுத்து வைராக்கியத்தோடு எழுந்துருளி இருந்தாரோ இல்லையோ. இதை பற்றித்தான் ராமானுஜமுத்தந்தாதி 7வது போஷரத்திலே சாதிப்பர்கள். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தின் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். மொழியை கடக்கும் பெரும் புகழ் அவர்களுக்கான ஒரே வைராக்கியமாக இருக்குது. ஆனால் வைராக்கிய நிதியாக இருக்கிற அவர்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு வாக்கே போறலே சொல்லே போறல பக்கம் பக்கமாக எழுதுறா. தந்தை எவ்வழியோ தனையன் அவ்வழி. தந்தைக்கு இத்தனை வைராக்கியம் இருந்திருந்ததுன்னா அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. மூத்த குமாரர் பராசர பட்டர், இளைய குமாரர் வேதவியாச பட்டர். அந்த பட்டர் அழகிய மணவாள பெருமாளே கத்தின்னு இருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே இருப்பான். பட்டர் கொரடுன்னு இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா பட்டர் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே தான் வந்து உட்காந்துப்பார். அங்கே உட்காந்து சிஷ்யாலாம் வந்தாள்னா சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறார். அங்கே அவர் உட்காண்டிருக்கார். அவரும் வறுமையில் தான் வாடிக்கொண்டிருந்தார். அவருக்கு வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு நண்பன் இருந்தார். இத்தனை தேசிகனுடைய நண்பனை பற்றி சொன்னேனோ இல்லையோ, வீரசுந்தர பிரம்மராயன்கிற நண்பன். அவர் ஆள் அனுப்பிச்சார். நீங்கள் எங்கள் சமஸ்தானத்துக்கு வந்துவிட்டால் பெரிய வித்வான்களுக்கெல்லாம் நிறையா நிலமெல்லாம் கொடுப்போம், தங்கமெல்லாம் கொடுப்போம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம், அங்கேருந்துன்னு கட்டப்படாதீங்க. அப்போ அவள் வந்தவன்கிட்ட பட்டர் சொல்கிறார், உள்ளே போய் நம்பெருமாளை ஒரு தரம் சேவிச்சுட்டு வா. அவர் கையப்படி அபயஹஸ்தம் வச்சுருக்காரோ இல்லையோ. பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்க நாயகா பௌனப்புண்ணியம் நிவாரையன்னு. ஸ்ரீரங்க பர்த்துமாம் ஸ்ரீரங்கபர்த்தாவான பகவான் போருமே போருமே, நீ வந்ததே போருமே, சேவிச்சதே போருமே, கையை கூப்பினதே போருமே அப்படின்னு இப்படியே கை வச்சுருக்காரோ இல்லையோ. ஒரு தடவை எனக்காக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாயேன். போனான், சேவிச்சான், திரும்பி வந்தான். இந்த சுவாமி சொன்னார், இப்படி வச்சுருக்கிற இந்த அபயஹஸ்தம் எப்போவாவது இப்படி திரும்பி பார்த்துருக்கியோ? இப்படி வச்சுருந்தா 5 ஏழ்னு அர்த்தம். இப்படி திருப்பினுட்டா இனிமே என்னை எதிர்பார்க்காதேன்னு அர்த்தம். இப்படி வச்சுருந்தா நான் காப்பாற்றுறேன்னு அர்த்தம். இப்படி திருப்பிவிட்டா எனக்கு தெரியாது, ஒம்பாட்டை பார்த்துக்கோன்னு அர்த்தம். எப்போவாவது பெருமான் கை இப்படி திரும்புவோன்னால் திரும்பவே திரும்பாது. பட்டர் சொல்கிறார், நேரம் இருக்கிற கை இப்படி திரும்பினாலும் திரும்பலாம், பட்டர் இந்த கொரட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டான்னு போய் சொல்லு.
இந்த பெருமாளுடைய திருக்கையை நம்பி நான் இங்கே உட்காண்டிருக்கேனே தவிர நீ கொடுக்குற சொத்தை நம்பி நான் இந்த இடத்துல உட்காண்டிருக்கல, நீ போகலாம் என்று அனுப்பி வைத்தார்னு சரித்திரம். அப்போ ஒரு பக்கம் வைராக்கிய பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் வேதாந்த தேசின்னு ஒரு ஸ்லோகம் என்னபிச்சேனே, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் என்று நம்ம எல்லாருக்கும் ஒரு சொத்து இருக்கிறச்சே நாம் எதுக்கு ஏதோ கண்ட சொத்தை தேடின்னு போனப்போ சரீர பதனாவதி பிரபு நிஷேவண ஆபாதனாது அபிந்தன தனஞ்சய பிரசமதந்தனம் தந்தனம் தனமுதூட கோவர்தனம் தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். ரொம்ப அழகான ஸ்லோகம் பண்றார். தனம் கொடுக்குறேன்னு அவன் வந்தானோ இல்லையோ, இந்த சுவாமிக்கு இருக்கிற கவிதை எழுதுகிற சாதுரியம் பாருங்க. அவன் தனம் கொடுக்கணும்னு வந்தான். இவருக்கு அந்த தனத்தின் பேரில் வெறுப்பு, அதனால வேணும்னு 10-11 தடவை தனம் 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 தனம்னு ஒரு ஸ்லோகம் பாடினார். அப்படியா பணம் வேணும்னு கேட்குறாருனால் அந்த தனத்தை என்னென்னமா வார்த்தை வைக்கிறார்னு பாருங்க. தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். தனஞ்சயன் அர்ஜுனனுக்கு பேரு. இவர் நினைச்சிருக்கிறது தனம்ங்கிற சொல்லணும். ஆனால் அந்த தனம்ங்கிற சொல்லு அர்ஜுனன் பேரில் இருக்கும் இல்லையோ. அப்போ தனஞ்சய சந்தன தேர் பூஷணம் தனம். அர்ஜுனனுடைய தேருக்கு அலங்காரமாக இருக்கிற சொத்து யாரு? பார்த்தசாரதி பெருமாள். அப்போ தனஞ்சனய சந்தன பூஷணம் தனம் தனமுதூட கோவர்தனம். அந்த கண்ணன் என்ன செய்தார்? கோவர்தன மலையை தூக்கினாரோ இல்லையோ. எந்தெந்த வார்த்தையில் தனம் தனம்னு வருமோ சேர்த்தார். ஆனால் தனம்ங்கிற பொருளில் வர இந்த ஸ்லோகமே பாடலை. தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம். நல்ல சாதனமாக இருக்கும். சாதனம்னா மார்க்கம்னு அர்த்தம். கர்மயோகம் ஒரு சாதனம், ஞான யோகம் ஒரு சாதனம், பக்தி யோகம் சாதனம், தேவபெருமாள் சாதனம். சாதனம் தனம். தனம்ங்கிற வார்த்தை இருக்கு, ஆனால் பொருள்ங்கிற அர்த்தத்தில் அவர் வைக்கவே இல்லை. இப்போ நல்ல மார்க்கமாக இருக்கார், மோட்சம் கொடுக்குறாருன்னு சொல்றார். சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். நல்ல மனசு படைத்தவர்களுக்கு சமாராதனம். அவர்களால் நன்னா ஆராதிக்கப்படுபவராக இருக்கார். அப்போ ஆராதனம், நம்மளாம் ஆராதனம் ஆராதனம்னு சொல்ல முடியும். அங்கே தனம் இருக்கு. இந்த சுவாமி சொல்றது, ஏன் எதேதோ தனத்தை பார்க்குறீள், சுசாதனமாக பகவானை பாருங்கோ, அவனுக்கு ஆராதனம் பண்ணுங்கோ. அவர் தான் கோவர்தனத்தை தூக்கினார்னு வச்சுங்கோ. அவர் தான் தனஞ்சயனுக்கு ஓட்டினார்னு வச்சுங்கோ. அவர் தான் சந்தனத்துக்கு பூஷணமாக இருக்கார்னு வச்சுங்கோ. பொறுமை, இத்தனை தனம் இருக்கிறச்சே நீங்கள் எதுக்கு தனத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த ஸ்லோகத்தை மெதுவாக வாசினாலே கண்டிப்பாக வைராக்கியம் வரணும் போல் இருக்கு. ஏன்னா பாட்டுக்கு தனம் தனம்னா வைத்தமானிதின்னு ஒரு பெருமாளே இருக்கார். ஆழ்வார்த்த நகரிக்கு பக்கத்தில் போனினால் உண்ணும் சோராதி உருமுன்னு மெம்பெருமான்னு மணவாள மாமன்கள் சாதிக்கிறார். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தரையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவன்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு மாழ்வார் பாசம். திருக்கோளூரில் இருக்கிற பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள். வைத்த மாநிதி அதிலே பாருங்க. வைத்தாங்கிறதுனாலே மற்ற நிதியெல்லாம் வைக்காதான்னு அர்த்தம். எப்போ மான்னு சொன்னாரோ மற்றதெல்லாம் சின்னான்னு அர்த்தம். வைத்த மாநிதி. வைத்தங்கிறதுனாலே நித்தியமானவர், மாங்கிறதுனாலே அனந்தமானவர். அப்போ அனந்தமாக ஸ்திரமாக இருப்பார் வைத்த மாநிதி. ஆனால் அல்பமாக அஸ்திரமாக இருக்கும் நம்ம வைக்காத சின்ன நிதி. இந்த நிதி இப்படித்தான் இருக்கும், அவர் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் ஓய்வூதியம் பெற்றுன்னு இருந்தோம். அப்போது அது என்னமோ தெரியல, நான் கழுத்து போடலை, ஓய்வூதியம் வேண்டாம், எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பணமாகவே கொடுத்துருங்கோன்னு சில பேர் தேர்ந்தெடுத்து பாடம் இல்லையோ. மாதம் ஓய்வூதியம் வர்றவா 1 கோடி. இல்லை கடைசியில் கேட்டான் சுவாமி 10-15 சேர்த்து ஒன்றா கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தவா 1 கோடி. நன்னா 10-12 லட்சம் கிடச்சிது. எல்லாத்தையும் வைப்பு நிதியில் போட்டு வச்சுட்டோம். அவள் அப்போல்லாம் 11% கொடுத்தா சுவாமி. நான் ஓய்வு எடுத்து 15-18 வருஷம் ஆகுது. அப்போல்லாம் நன்னா வந்திருந்தது. 11% வட்டி வரும் வச்சுன்னே கொடுத்த. இப்போ அங்கங்கே போய் பார்த்தா 6ங்கிறான், 6.5ங்கிறான், 7ங்கிறான். அதுவே கிடைக்காது போல் இருக்கு. இப்போ இன்னும் கேட்டால் மேலை நாடுகள்லாம் அறதான்றான். அரை கொடுத்துட போகிறாளா என்ன கொடுக்க போகிறாள் தெரியல. இப்போ இந்த நிலைமையாக போடும்னா இன்னும் சில நாடுகள் இருக்குது. நாம் வங்கியில் பணத்தை போட்டு வச்சா அவள் பார்த்துக்கிறதுக்கு நாம் 1% அவளை கொடுக்கணும். வட்டியெல்லாம் வராது. இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கே. நிறைய வட்டி வரணும்னு ஆசை கொடுக்குறா. இப்போவும் 10-11 கொடுக்குறவா இருக்கா. கொடுக்குற நீ வரைக்கும் கொடுப்பா. அப்புறம் என்ன பண்ணுவாள்னா இருந்தால் கொடுப்பா. வேற என்ன சுவாமி பண்ண முடியும்ப்பா? போட்டு வச்சோம் இருந்ததுன்னா கொடுப்பான்னா. வட்டி நிறையா வேணும்னா அசல் காணப்படுறது. அசல் ஜாகிரதையாக இருக்கணும்னா வட்டி வர மாட்டேங்கிறது. எனக்கு வட்டியும் நிறையா வரணும், அசலும் நிறையா வரணும், ஜாக்கிரதையாக வரணும்னா அதுக்கு தான் நம்மாழ்வார் சொல்லிட்டார், ஒரே வழி திருக்கோளூருக்கு வாங்கோ, வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்கோ. அங்கே தான் அசலும் ஒழுங்காக இருக்கும், வட்டியும் ஒழுங்காக இருக்கும்.
அதை விட்டுட்டு நீங்கள் ஞான் இங்கே கொடுக்குறா அங்கே கொடுக்குறான்னு போகாதீங்க. அப்போ உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலை, மொத்த நிதியும். ஏன்னா நாம் நினைக்கிறது அப்பா அம்மா கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், குழந்தைகள் கைவிட்டாலும் சொத்து கைவிடாது. பணம் இருக்கிறவா எதை வேணா சாதிச்சுடலான்னு நினைக்கிறோம் இல்லையோ, முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் தலகுப்புற தள்ளிடுங்கிறார் அவர். அப்போ வைத்தமாநிதி பெருமான் அவர் இருக்கும்போது எதற்கு மற்றொன்றில் ஆசைப்பட போகிறோம்? ஒரு நாயகமாய் ஓடவுலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர், சிதகிய பானையர், பெருநாடு கால இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி துய்மின். நம்மாழ்வார் வைராக்கியத்துக்குன்னு பாடினது. லோக யாத்திரையில் வைராக்கியம், எண்ணாதார் முருவலிப்ப, நள்ளுத்தார் கரைந்தேங்க, எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. லோகத்தில் எல்லாம் நன்னாருக்கு உறவுக்காராள்னு சொல்றீங்களே, ஆழ்வார் கேட்கிறார், உறவு உற்றார் நல்லவன்னால் யார் பிராணம் படுத்துனாலும் எல்லாரும் அழணும் இல்லையோ. ஒருத்தருக்கு உயிர் படுத்து, எழுத்து வீட்டுக்காரர் அண்ட வீட்டுக்காரர், ஒரு கோட்டி அவருக்கு வேண்டிவாள்லாம் உறவுக்காரெல்லாம் உட்காந்து அழறாளாம். அதே இவனுக்கு விரோதிகள் இருந்தால் பாருங்க, அவன் வாசல் வழியாக நடந்து போயிட்டு நன்னா போனான். நானே போக்கணும்னு நினச்சிருந்தேன், நல்ல வேளை அவனுக்கு உயிர் போச்சு. தெருக்கோடிக்கு போனான்னா வெத்தலை பாக்க வாங்கினா, சுண்ணாம்பு பாக்க வச்சு தடவி வெத்தலை பாக்க போட்டுண்டான். இந்த இடம் இதழோரமாக உதட்டோரமாக சிவப்பு தெரிஞ்சுதான். அடுத்த தடவை இப்படி போனவன் திரும்ப வீட்டு வாசல் வழியாகவே நடந்து வந்தான். வரச்சே எதுக்கு இப்போ திரும்ப வராருனால், நான் வந்து வெத்தலை பாக்கு போட்டுண்டு சிரிக்கிறேங்கிற சிவப்பை காட்டணுமே. இவன் போயிட்டான், அவன் போட்டதில் எனக்கு ரொம்ப திருப்தின்னு சிரிச்சு காட்டணுமா. அதுக்கு தான் கொண்ட பெண்டீர் மக்களுத்தார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து மாதுமில்லை. நன்னாதார் முருவலிப்ப, வேண்டாதவாள்லாம் நன்னா சிரிக்கிறாளாம். முருவலிப்பன்னு சொன்னால் ரொம்ப வசந்த வார்த்தை. சிரிக்கிறான்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையோ. முருவல்னால் இந்த இடத்துல இருக்கிற வெத்தலை பாக்கு சாறு சாப்பு தெரியும்படி சிரிக்கிறான். அதான் நன்னாதார் முருவலிப்ப, நல்லுத்தார் கரைந்தேங்க. யாரெல்லாம் கடன் கொடுத்தானோ அழறான், எதுக்காக திரும்பி வரப்போகிறதோ வரப்போகாதோ தெரியாதே. இப்போ இப்படி தான் இவன் நிலைமை. பிள்ளை இத்தனை நாளி கையெழுத்து வாங்கிறதுக்காக காகிதத்தை நீட்டுண்டே இருக்கான். எங்கெங்கே வச்சிருக்கீன்னு சொல்லி ஒரு கையெழுத்தை போட்டுப்போம். உம்மால முடியலன்னா கட்ட வரலையானு விடும். கொடுத்தால் நான் மை கொண்டிருக்கேன் வச்சு அழுத்தினான்னு போறேன்னா கடைசியில் சக்தியை வரவழைச்சுன்னு அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், எத்தனை கடனோ அதுக்கு சமமாக எத்தனை சொத்து வச்சிருக்கேனோ ஓரளவுக்கு அதனுடைய 90% கடனும் வச்சிருக்கேன்னார். பிள்ளலோகாச்சார் சாதித்தார். அடுத்த நிமிஷம் பிள்ளைய படுக்க பக்கத்துலேருந்து காணவே காணும். இத்தனை நாள் உட்காந்து காகிதத்தை நீட்டிகிட்டே இருந்தார் என்னால். இதை பார்க்கறச்சே அந்த பிராணம் போகிற அப்பாவுக்கு வைராக்கியம் வந்துடும். ஓஹோ, இவர்களுக்காக போய் இவ்வளோ தூரம் பார்த்தோமே, நல்ல வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்துவிட்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சி போடுமோ இல்லையோ. 2 நிமிஷத்தில் மூச்சு நின்று போய்டும், அழைச்சின்னு போடுவோம். சுவாமி, வைராக்கியம் வந்து நிறையா நாள் இந்த உலகத்தில் வைக்க மாட்டாரே. வைராக்கியம் வந்ததுனாலே உலகத்தில் ஆசை இருக்காதோ இல்லையோ. ஆசை தொலைஞ்ச உடனே அவர் எதுக்கு வைக்க போறார்? அப்போ இத்தனை நாள் நம்மளை எதுக்கு வச்சுருக்காருனா வைராக்கியம் வரலே வச்சுருக்கார். எப்போ வந்து விட்டதோ வைக்கவே மாட்டார். அவரிடத்தில் ஆசை பிறந்து மற்ற இடத்துல நிராசை ஏற்பட வேண்டுமோ இல்லையோ. இதன் அடிப்படையில் தான் வைராக்கியம் முற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். எதற்காக? உலகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் கண்டப்படுறது, பகவானிடத்தில் இருக்கிற குணம் கண்ணில் பட வேண்டும். இந்த ரெண்டும் படப்பட தானே வைராக்கியம் ஏற்படும். ஏன் ராமனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை ரொம்ப நன்னா கொண்டாடுறா தாரை. ஒவ்வொரு இடத்துலையா ராஜ்யத்தை ஜெயிக்கிறார் ராமன். முதல்ல போகும்போது குஹனே தன் ராஜ்யத்தை சமர்ப்பிச்சார். சரி, தாண்டி போயிட்டார். சுக்ரீவன் மொத்த வானர சாம்ராஜ்யத்தையும் வாலியை கொண்டு ஜெயிச்சுட்டார். கிஷ்கிந்தையே அவருது. ஆனால் தான் வச்சுக்கணும்னு ஆசையப்படலை. உடனே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். ஏன் லங்கையே ஜெயித்தார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். எங்கேயாவது அவருக்கு மண்ணாசை இருந்திருக்கோ? எப்போதாவது பொன்னாசை இருந்திருக்கோ? ரெண்டும் இல்லையே. ஏகதார விரதன் சீதை தான். நம்ம நாடு இருக்கவே இருக்கு. ஜனபதோ மகானு, அயோத்தியாங்கிறது ஸ்பீதமான ஜானபதம். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த நாட்டிலும் ஆசை இல்லை. இதே விஷயத்தை தானே சொல்றார். வாலியை கொன்ன உடனே அவன் கேட்டானோ இல்லையோ, எதுக்காக என்னை வந்து அடிச்சே? நான் மாட்டுக்கு தானே வனமிருகமாக இங்கே இருந்துட்டு இருந்தேன்னால். அப்போ சொல்கிறார், நீ என்னமோ காடெல்லாம் ஒன்றுது நினச்சிட்டு இருக்கே. இல்லை, இக்ஷ்வாகூணாம் இயம் பூமி சசைல வனகானனா தாம் பாலயதி தர்மாத்மா பரதகா சத்யவாக் ருஜுகு. பரதன் இப்போ நாட்டை ஆண்டுன்னு இருக்கார். காட்டை ஆண்டுட்டு வாராமான்னு என்னை ஆளாட்டம் அமுச்சு வச்சிருக்கார். அதுக்கு தான் நான் காட்டுக்கு வந்திருக்கேன். இந்த நதியிலேருந்து காடுலேருந்து மலையிலேருந்து மொத்தம் எங்கள் சொத்து. ஆனால் என் சொத்துன்னு சொல்கிறாரே தவிர அப்படி நடந்துட்டதே இல்லையோ. தாரை வந்தாள், நன்னா ராமனை வையணும்னு வந்தாள். என்ன, கணவனை கொன்னுட்டாரோ இல்லையோ. அதனால வைய வந்த வாய் வேகமாக வையறதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். உத்தம அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷதிக்ஷமாவான்
க்ஷதஜோபமாக்ஷ 8 பெருமகளை சொல்லி ராமனை கொண்டாடுகிறாள். ராமாயணமே ரொம்ப ஆச்சரியம். வரி வரியா கேட்டிழ்னா, ஸ்லோகமாக கேட்டிழ்னால் நாள் கணக்கு வருஷம் போகிறது கூட தெரியாது. அத்தனை ஆச்சரியமான ஸ்லோகங்கள். ஏதோ சித்திரை மாதத்துக்குன்னு வச்சு விட்றோம். பங்குனி சித்திரையில் ராமாயணம் நவாகம் நடக்கும். அதுவும் இப்போ போன வருஷம் கேட்டவா என்ன பண்ணுவா, நான் போன வருஷமே ராமாயணம் கேட்டுட்டேன், இந்த வருஷம் புதுசாக வச்சுருக்கா வரலேன்னு விடுவான். அப்போ போன வருஷமே சத்தியம் பேசினேன், இந்த வருஷம் சத்தியம் பேசலாம் இல்லையோ, அது மட்டும் பேசவே மாட்டேங்கிறா. அது ராமனே பேசிக்கிட்டோம், நமக்கு அதெல்லாம் ஆகாது. சத்திய வாக்கியனா ராமனே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டால் அப்போ ராமாயணம் அதில் ஸ்லோகத்தில் சொல்கிறார், இது இத்தனையுமே நம்மது தான். அப்போ சுக்ரீவன் பட்டாபிஷேகத்தை நான் போகிறார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறார். தாரை வந்தவ நன்னா ராமனை வையணும்னு வந்தாளா, அவர் நீண்ட தனுஷ் அப்படி தரையில் ஊனுண்டு வில்லும் கையுமா அவர் நிற்கிற திருக்கோலத்தை சேவிச்சு ஓஹோன்னு பாடுறா. அவள் வந்தது வெசிட்டு போகணும்னுட்டு. ஆனால் என்னமா வாழ்த்திருக்கா, வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இப்படி வாழ்த்திருக்க மாட்டா. அதை போல தாரை வாழ்த்துகிறாள். அப்போ அவள் சொல்கிறது, ராமா உன்னை யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இருக்கிற அழகுக்கு யார் வரைக்கும் ஒரு தரம் பார்த்தவன் என்னை திரும்பி பார்க்காத போனதில்லை. அவள் ரொம்ப அதிரூப சுந்தரியான், பேரழகியான் தாரை. அதனால தான் வாலிக்கு அவள் பேரில் அத்தனை காதல். அந்த தாரை தானே சொல்லிக்கிறா, ராமா உனக்கு முதல்ல மண்ணாசை தான் இல்லைன்னு நினச்சேன், பெண்ணாசை இல்லைன்னு இப்போ புரிஞ்சுனுட்டேன். ஜிதேந்திரியஸ்ச, உன் இந்திரியங்களை நீ ஜெயித்து வைத்திருக்கிறாய். யார் இந்திரியங்களை ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் வைராகியம் வரும். சாப்பிட்ணுங்கிற நப்பாசையே இன்னும் போகலைன்னால் வைராகியம் வரவே வராது. நன்னா சாப்பிட்டாச்சே, ஒருத்தர் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தால் என்னமோ மறந்து படுத்து போல, வயசு 84 அவருக்கு, ஆனால் போலே புலம்பினார். கூட வீட்டில் இருக்கிறவாள்லாம் கேட்டா, என்ன போய் அக்ஷதை போடாத போயிட்டீரே, குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணுமேன்னு அதனால வருத்தமானால், அதெல்லாம் இல்லைன்னா ஒரு நல்ல கல்யாண சாப்பாடு படுத்தேன் அங்கே போயிருந்தா அதுக்கு இப்போ கணக்கெல்லாம் வச்சுருக்காளோ இல்லையோ, இத்தனை இலை, ஒரு இலைக்கு 400 500 800 1000, அதுக்கு என்ன போடுவீழ்னால் 64 தின்பண்டங்கள் போடுவோம், 248 தின்பண்டங்கள் போடுவோங்கிறா. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கே. ஆயக்கலைகள் 64 தெரியும், அதே மாதிரி 247 தமிழில் எழுத்து தெரியும். ஆழ்வார்களுடைய பாசுரம் மொத்தம் ஸ்ரீரங்கத்துக்கு 247 தெரியும். 10 ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனை சமைச்சாள்னா 247. கணக்கு என்னன்னா தமிழ் பாட்டோ இல்லையோ, இவர்கள் எல்லாம் தமிழ் புலவர்களாச்சே. பெருந்தமிழன் நல்லேன்னு ஆழ்வாரே முதல்ல சொல்றார். ஞான தமிழ் புரிந்தனான்னு பாசுரமே தொடங்குறது. தமிழில் பாடினாள்ங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு மொத்த பாட்டு கணக்கு 247. ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ் எழுத்து கணக்கு 247. அப்படியா சுவாமின்னார் ஒருத்தர். நீர் தமிழர் தானான்னு கேட்கணும். ரொம்ப மேடையெல்லாம் போட்டு தமிழர்னு நிறையா சத்தமெல்லாம் போட்டுருக்கிறே, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னா அப்படிங்கிறது, அது எத்தனை எழுத்துங்கிறது தான் ஆங்கிலத்தில் திருப்பி கேட்குறாரு. இல்லை 247ன்னா 247ன்னு எனக்கு சரியாக தெரியல, அது ஆங்கிலத்தில் சொல்லுங்க. கணக்கு என்னன்னு அங்கே தான் படித்து வச்சுருக்கேன்னால். ஆனால் மேடையில் முத்தமிழ் விழா, மேடையில் நடத்திருக்கிறது தமிழ் விழா. ஆனால் பேசுறது குழந்தைகளை சேர்த்துருக்கிறது சேர்க்கட்டும், எந்த பள்ளிக்கூடத்தில் வேணால் படிக்கட்டும். தமிழ் ஆந்தனையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையானால் விட்டுட்டோமே. 247 எழுத்துன்னா சுவாமி அதுதான் கஷ்டம். 26 எழுத்து இருக்கிற மொழி சட்டுன்னு வருமா, 247 இருக்கிற மொழி வருமா சுவாமி? அது பாரு, எல்லாம் சேர்ந்து 26 எழுத்துக்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சுட்டா. நீங்கள் வளவளவளான்னு 247 எழுத்து, அதில் உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, ஆச்சு கோத்திழா சமாசமா சந்தியா, இது உயிர் மெய்யா மெய்யெழுத்தா, தேமாங்காய் கூவளங்காய் கருவளங்காய் நேர் 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 நிறை நேர், இதெல்லாம் ஒன்றுமே தெரியல சுவாமி. ஏதான ஆங்கிலத்தில் இருக்கோ பற்றிகளோ, இது ஒரு கட்டம் இல்லை அதுதான் வருதுன்னால் யார் இப்போ தமிழ் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ சிலர் பேர்லாம் நிறைய ஹிந்தி எடுத்து படிச்சுக்கிறேன், சம்ஸ்கிருதம் படிக்கிறேங்கிறா, தமிழ் எடுக்கலை. கேட்டால் அது 98 போட மாட்டேங்கிறா, 88க்கு குறைச்சுடுறா. அதே ஹிந்தியாக இருந்தால் நான் எழுதினத்துக்கு 98 போடுறா. என்ன இருக்கே இப்போ, அதுக்குன்னு தமிழை எடுக்காமல் விட்டுட்டு 45 வயசுக்கு திரும்ப வந்து திருப்பல்லாண்டு சந்தோஷம் சொல்கிறேன்னு வருவோம். வந்து இப்போ புதுசாக சொல்ல போகிறார்னால் அது சுக்குமி லகுதி பிலி தான். அப்படி தான் தமிழ் சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம தமிழை நாம் ஒழுங்காக படித்து தெரிஞ்சுக்க வேண்டாமா, தெரியணும் இல்லையோ. அதனால் பார்த்தால் இந்த சுவாமியை பற்றி அழகா சரித்திரம் சொல்லிட்டேனும் இல்லையோ. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் வைராக்கியத்திலே ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க, எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. இந்த உலக இயற்கையே பணம் இருக்கிறவனிடத்துல ஒரு மாதிரி நடக்கிறது, பணம் இல்லைன்னா வேற மாதிரி நடக்கிறது. அதை பார்த்து தான் இப்போ தாரை நினைக்கிறாள், ராமாவனுக்கு மண்ணாசையும் இல்லை பெண்ணாசையும் இல்லை. எங்கே கொண்டோம் தாரைய 2ஆம் தரம் ராமன் திரும்பி பார்க்கலையே, அவள் அப்படியே இருக்கா, எழுந்து நிமிர்ந்து கூட பார்க்கலையே. அதே இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம் என்னதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. தாராளமாக சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார்னால் அப்போ ராமனுக்கும்
அந்த ஆசை இல்லைங்கிறது தெரியுது. இத்தனைக்கும் ராஜா கண்டிப்பா ஆசைப்படலாம், ஆனா அவர் படாம இருந்துட்டார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।